வயசான ஒரு அம்மாக்கு தன்னோட மகனும் மருமகளும் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. தன்னோட பையனும் மருமக முன்னாடியும் அந்த அம்மா சிரிச்ச மாதிரி நடிக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் அவரை பார்த்து முறைச்ச மாதிரி தான் இருக்காரு. அந்த கேக்க கட் பண்றது கூட அவங்களால நகர்ந்து வரும்போது கூட அவ்வளவு வலியா அந்த அம்மாக்கு இருக்கு. அவ்வளவு பேக் பெயின்லயும் வந்து அந்த கேக் எல்லாம் வெட்டி சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட பையனும் மருமகளும் கிளம்பி போறோம்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அப்பதான் இந்த அம்மாவும் நினைச்சு பாக்குறாங்க, ஐயோ இவங்க வேற கிளம்பிட்டாங்களே, இந்த ஆள் வேற நம்மள போட்டு அடிச்சு சாகடிப்பானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து இவங்களோட மருமக ஏதோ மிஸ் பண்ணி போக உடனே அவ வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா, இவங்க போன அடுத்த செகண்டே இந்த அம்மாவை போட்டு அவரோட புருஷன் பயங்கரமா அடி அடின்னு அடிச்சு ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இத பார்த்த இவங்க தடுக்கலான்னு போறாங்க. ஆனா தன்னோட பையன் இத பார்த்துட்டு எந்த பதிலும் பேசாம அப்படியே தன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு போயிடுறான். இத பார்த்த அந்த அம்மாக்கு என்னடா நம்மளோட பையன் அப்படியே போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமா சோகமாகுது. அது மட்டும் இல்லாம இவ்ளோ நாள் வாங்கிட்டு இருந்த அடி அவங்களுக்கு தெரியல. ஆனா அந்த வலியை தாங்க முடியாத அவங்க ஒரு அயன் ராட் எடுத்து வந்து அவங்க ஹஸ்பண்ட அடிச்சே சாகடிச்சிடுறாங்க. அப்புறம் இந்த அம்மாவை ஜெயிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் கேக்குறாங்க. ஆனா இவங்க எந்த வாயும் திறக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இங்க சாப்பாடு எல்லாம் குடுக்குறாங்க. ஆனா அவங்க சாப்பாடும் சாப்பிடுறது இல்ல. தன்னோட பையன் அப்படி போனதை நினைச்சு அவங்களுக்கு பயங்கரமா வருத்தமா இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட பையனை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு கூப்பிடுறாங்க. அந்த டைம் உங்க அப்பா உங்க அம்மா அடிக்கிறது தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பையன் தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க தன்னோட அம்மா அடிச்ச போட்டோஸ் எல்லாம் காட்டின பிறகு இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போய் தன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் ரொம்ப கோழியா இருந்துட்டேன், நான் மட்டும் எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தேன்னா எங்க அப்பாவும் இறந்திருக்க மாட்டாரு, இப்ப எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு ஜெயில இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா அழுறான். அடுத்த நாள் ஜெயில போய் அவங்க அம்மாவை பாக்குறான். அவங்க அம்மா எந்த பதிலும் பேச மாட்டேங்கிறாங்க. உடனே இந்த பையன் எல்லாமே ஏன் தப்புதாமா, நான் ஒழுங்கா இருந்தா இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை வந்திருக்காதுமான்னு சொல்லி ஓன் இவரும் அழறாரு. தன்னோட பையன் அழறத பார்த்த அந்த அம்மாவும் பயங்கரமா அழுதுட்டு நீ ஒன்னும் நினைக்காதப்பா அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா தான் அவங்க அங்க சாப்பிடவே ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்துறப்ப சரி முதல்ல உங்க புருஷன் எதுக்காக அடிச்சாரு அப்படின்னு கேட்டா, சாப்பாடு சூடா இல்லாம சில்லுன்னு இருந்தது, அதுக்காக தான் என்ன அடிச்சாரு, அப்படியே காலப்போக்கில் சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டு இவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், பாவம் இவங்க லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்காக நிறைய ஆதாரங்கள்லாம் திரட்டி வெறும் 2 வருஷம் மட்டும் இந்த ஜெயில இருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களை வெளியவும் அனுப்பிடுறாங்க. இன்னுமே சில இடத்துல சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னா தட்டு தூக்கி எறிகிறது, சாப்பாடு ரொம்ப சில்லுன்னு இருந்தா பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறதுன்னு ஒரு பக்கம் நடந்துட்டே தான் இருக்கு. சாப்பாடு இல்லைன்னா அவங்களே சூடு பண்ணிக்கலாம், உப்பு இல்லைன்னா அவங்களே போட்டுக்கலாம். ஆனா தேவையில்லாம எதுக்கு அவங்க பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறாங்கன்னு தான் தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.